தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஒருவராய் ஞானமுள்ள தேவன், ஞானமும் வல்லமையும் உம்முடையது. பிதாவே, நீரே எங்களை உருவாக்கினவர், படைத்தவர், எங்களை தாங்குகிறவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலப்பட கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவுக்குள் நாங்கள் வேர்கொண்டு உறுதியாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீரே பெரியவர், சர்வ வல்லவர். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை செழிக்க செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை முன்னேற செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் பெரியவர் என்று சொல்கிறோம். பிதாவே, நீர் சர்வ வல்லவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் தன்னுடைய வல்லமையை நமக்காக பயன்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவனிடத்தில் நெருங்கி வந்து அவருடைய உதவியை நாட நாம் தயங்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் சொல்கிறாரு, தைரியமாக என்கிட்ட வா, கிருபாசனத்தண்டையில் தைரியமாக வான்னு சொல்கிறாரு. தைரியமாக வரணும் எந்த சூழ்நிலையிலையும். எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னை படைத்த பரம தகப்பன் இருக்கிறார், அவரிடத்துல நான் போவேன், அவர் எனக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆழமாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப இந்த காரியங்களெல்லாம் யோசிக்க வேண்டும். இதை குறிச்செல்லாம் பேசணும், இதை குறிச்செல்லாம் தியானிக்கணும். எனக்கு ஆதரவு இருக்கிறது, என்னை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் திரும்ப திரும்ப கர்த்தர் கூட பேசணும். ஜெபத்தில் போய் இதெல்லாம் பேசணும். கர்த்தாவே, என் கூட இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயத்தை நீங்கள் கட்டளையிட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். என்னை வெற்றி சிறக்க செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்படி பேசணும் கர்த்தர்கிட்ட. அவர் வார்த்தையை எடுத்து அவர்கிட்டயே திரும்ப பேசணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் செய்யுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுவரைக்கும் நம்ம இந்த முதல் அதிகாரத்தை தியானித்தோம். கர்த்தர் கிருபையில் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் நிதானமாக தியானித்தோம். இன்னையிலிருந்து 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து தியானிக்கலாம். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டவைகள். அதே ஒரு டைரக்ஷனில் தான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் பல காரியங்களை இங்கே வெளிப்படுத்துகிறாரு. அவர் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள், அவருக்கு உண்டான அந்த எதிர்ப்புகள், இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதத்தில் இந்த நிருபம் எழுதப்பட்டது. அவர் எப்படியெல்லாம் பதில் கொடுத்தார், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத போன 1ஆம் அத்தியாயத்தை வாசிக்கும்போது நாம் தியானிக்கும்போது அது குறிச்செல்லாம் பேசினோம். இப்போ அதே காரியம் தொடர்ந்து 2ஆவது அதிகாரத்துலேயும் அவர் செய்கிறார். தொடர்ந்து இன்னும் தன்னுடைய போதனையை குறித்தும் அதோடைய நம்பகத்தன்மையை குறித்தும், அது எப்படி சத்தியமாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்றத குறித்து அவர் இங்கே நமக்கு இன்னும் தெளிவாக போதிக்கிறார். ஹல்லேலூயா. முதல் 5 வசனங்களை இன்றைக்கி வாசிப்போம், வாசிட்டு அதை தியானிப்போம்.
14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் ரட்சிக்கப்பட்டு தமஸ்கு பட்டணத்திலிருந்து தப்பிச்சு போய் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போய் அங்கே சீசர்களோடு சேர முயற்சிக்கிறாரு. அவங்க யாரும் இவர் சீசர்னே நம்பலை. அப்புறம் பர்னபா தான் இவரை கூட்டிகிட்டு போய் அப்போஸ்தலர்களுக்கு இவரை அறிமுகப்படுத்தி இவரை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர்கள் எருசலேம் சபையாரெல்லாம் பவுல் அப்போஸ்தலனை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவருக்கு உண்டான அங்கே எதிர்ப்பு நிமித்தம் அவர் எருசலேமை விட்டு உடனே வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவன் தர்சு பட்டணத்தில் கொஞ்சம் வருஷம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போய் அந்தியோக்கு சபைக்கு போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் மிஷினரி வேலையெல்லாம் பார்க்குறாரு இல்லையா. பல ஊர்களுக்கு போய் இயேசுவை அறிவித்து இயேசுவுடைய ராஜ்யத்தை விரிவாக்கும் முயற்சியில் பலத்த ஊழியம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் முடித்து கொஞ்ச காலம் மறுபடியும் அந்தியோக்கு சபையில் தங்கி இருக்கும்போது ஒரு பிரச்சனை உண்டாகுது. ரைட். அந்த பிரச்சனை நிமித்தம் அவர் எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதைத்தான் அவர் பவுல் அப்போஸ்தலன் இங்கே நமக்கு விவரித்து சொல்லுகிறார். நான் தேவ அறிவிப்பினாலே போய் சொல்லுங்கள், தேவ அறிவிப்பினாலே, அந்த வார்த்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. இந்த இன்சிடெண்ட் அப்போஸ்தல நடபடியில் நமக்கு போதிக்கப்படுகிறது. அங்கே போய் கொஞ்சம் கவனிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 15ஆம் அதிகாரம். இங்கே கலாத்தியருக்கு உண்டான அதே பிரச்சனை அந்தியோக்கு சபைக்கும் உண்டாகுது. அப்போ என்ன செஞ்சாங்க, என்ன நடந்துச்சுன்றதான் இங்கே நமக்கு போதிக்கப்படுகிறது. இதை குறித்து நம்ம முதல் அதிகாரத்தில் வசனங்களை தியானிக்கும் போதே இதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி இங்கே எழுதப்பட்ட காரியங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். சிலர் யூதேயாவிலிருந்து நீங்கள் முதலாம் வசனம், சிலர் யூதேயாவிலிருந்து நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கு பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். கவனிங்க, என்ன ஆகுதுன்னா, பரிசேயர், ஒரு ரட்சிக்கப்பட்ட பரிசேயர் ஒரு சிலர் எருசலேமுடைய சர்ச்சோட சபையோட உத்தரவு இல்லாமல், அப்போஸ்தலர்களுடைய உத்தரவு இல்லாமல் அவங்களா கிளம்பி இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் விருத்த சேதம் செய்யணும், மோசையின் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைப்பிடிக்கணும், அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் ரட்சிப்பு உண்டாகும் என்ற சுவிசேஷத்தை போதிக்காமல் அவங்க நீங்கள் விருத்தம் செய்யணும், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைப்பிடிக்கணும், அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். அப்போ கவனிங்க, இது அங்கே இருக்கிற சபைகளை ரொம்ப பாதிச்சிருச்சு பாருங்கள். அவங்களுடைய விசுவாசத்திற்கு அடித்தளம் இயேசு மீது வைக்கிற அந்த நம்பிக்கையாக தான் இருந்தது. அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையோட அடித்தளம் இயேசுவின் மீது வைக்கிற அந்த விசுவாசம், அவருடைய மீட்பினால் உண்டாகிற ரட்சிப்பு, இதுதான் அவங்களுடைய நம்பிக்கைக்கு, அவங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது. ரைட். இப்போ அந்த அடித்தளத்தை அசைக்கிற மாதிரி இவங்க ஒரு சில காரியத்தை சொல்கிறாங்க, அது பத்தாதுன்ட்டாங்க. இப்போ இவங்களாம் புறவினத்தாராக இருந்தவங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணமே தெரியாது. இவங்க யூதர்கள் கிடையாது. ரைட். அதனால் அவங்க பழைய ஏற்பாடு போதிக்கப்பட்டு வளர்ந்தவங்க கிடையாது. இவங்களுக்கு விருத்த சேதனத்தை பற்றி அவ்வளோவா பெருசாக தெரியாது. அவங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும் யூதர்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணுவாங்க அப்படின்னு. மற்றபடி அது ஏன், எதுக்கு, அதோட முக்கியத்துவம், அது எதுவுமே இவங்களுக்கெல்லாம் தெரியாது.
பவுல் அப்போஸ்தலனும் சரி, பேதுரு போன்ற மற்ற அப்போஸ்தலர்களும் சரி, யாருமே இயேசுவைத்தான் அறிவித்தார்கள். அவங்க விருத்த சேதனத்தை போதிக்கவே கிடையாது. இயேசுவை அறிவித்தார்கள். இயேசு மீது விசுவாசம் வை, அவர் செய்த அந்த மீட்பின் கிரியை மீது விசுவாசம் வை, நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு தான் போதிச்சாங்க. ஆண்டவரே, அந்த போதனையின் மூலமாகத்தான் மக்கள் ரட்சிக்கவும் பட்டார்கள். இப்போ இவங்க குழப்பி விட்டுறாங்க. இப்போ எல்லாருடைய விசுவாசம் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாது. இப்போ கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் நிறைய பிரச்சனை. ஏன்னா பாருங்கள், இப்போ யாராவது பரிசேயர்லாம் பழைய ஏற்பாடை கரைச்சி குடித்த ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் யூத மதத்திலேயே வளர்ந்தவங்க, அப்படி ஒரு ஆட்கள் சபையில் இல்லை நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது ஒரு புறவினத்தானுக்கு அது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க பார்வையில் பரிசேயர்லாம் ஐயோ அவங்களாம் யூதர்கள், அதுவும் ரொம்ப வேதத்தில் படித்து தேர்ந்தவங்க, அவங்களே சொல்கிறாங்களே அப்படின்னும்போது ஒரு சந்தேகம் உண்டாகும். பவுல் சொல்கிறது சரியா இல்லை அவங்க சொல்கிறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாகும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையை இப்படியே தொடர்ந்து வளர்க்காமல் இதை அப்படியே நீடிச்சுக்கிட்டே போகாமல் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி பவுலையும் பர்னபாவையும் எருசலேமுக்கு அனுப்ப தீர்மானிக்கிறாங்க. அல்லேலூயா. அதை பவுல் அப்போஸ்தலன் அங்கே கலாத்திய நிருபத்தில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, தேவனுடைய வெளிப்பாட்டினாலே, அதாவது ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி அவங்க கிளம்பி எருசலேமுக்கு போகிறாங்க. பிரச்சனை வருது, தர்க்கம் உண்டாகுது, விவாதம் உண்டாகுது. பவுல் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு, அவங்க இதை சொல்கிறாங்க. 2 பேருக்கும் இங்கே வாக்குவாதம் நடந்துகிட்ருக்குது. நடுவில் இந்த மக்கள் குழப்பப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆத்மா அலைக்கழிக்கப்படுது, விசுவாசம் ஆட்டங்கானது. இந்த சூழ்நிலையில் இவங்க இந்த பிரச்சனைக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்லிட்டா, நீ போ, எருசலேமுக்கு போ, சேர்ந்து பேசுங்க, இந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்திரமான ஒரு முடிவெடுத்து அதை மக்களுக்கு போதிங்கன்னு அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் பவுல் அப்போஸ்தலனும் பர்னபாவும் கிளம்பி எருசலேமுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. இதுதான் பேக்ரவுண்ட். அப்போ கவனிங்க, இப்போ மறுபடியும் கலாத்தியருக்கு போகலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். 14 வருஷம் கழித்து போகிறாரு இங்கே திரும்ப. அவர் குறிப்பாக இங்கே ஒரு மனுஷனை குறித்து திரும்ப சொல்கிறாரு, தீத்து. தீத்து நமக்கு தெரியும், அவர் திமோத்தி இவங்கெல்லாம் அவருடைய விசுவாசத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலனோட பிள்ளைய மாதிரி அவங்க 2 பேர் ப்ராடிஜி, அவருடைய டிசைப்பிள்ஸ். அப்போ அவருடைய ஊழியத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள். தகப்பனோடு பிள்ளைகள் இணைந்து வேலை செய்கிற மாதிரி இவங்க இணைந்து பவுல் அப்போஸ்தலனோடு இணைந்து ஊழியம் பார்க்குறவங்க. பவுல் அப்போஸ்தலன் தீத்துவை குறித்து சொல்லும்போது, நானும் தீத்துவும் ஒரே ஆவியில் நடக்கவில்லையா அப்படின்னா, 2 பேரும் ஒரே விதமாக தான் போதிக்கிறாங்க, ஒரே விதமாக தான் விசுவாசிக்கிறாங்க, ஒரே விதமாக தான் நடக்கிறாங்க. தீத்து அப்படியே பவுலை ஃபாலோ பண்ணுறார். அந்த அளவுக்கு பவுலுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஊழியக்காரர் தீத்து. ஆனால் அவர் யூதன் கிடையாது, கிரேக்க தேசத்தை சேர்ந்தவர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் அவரை கூட்டிகிட்டு போகிறார். அதை அங்கே ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணிடுறாரு. அவர் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ 2வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். நான் தேவ அறிவிப்பினாலே, அப்போ இந்த என்டையர் இந்த பிரயாணமே ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி செய்யப்பட்டது. இவங்க போகிறது, அங்கே போனது, அங்கே டிஸ்கஸ் பண்ணது. ஆக்சுவலாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் அப்போஸ்தலர்கள் இப்படி சொல்கிறாங்க, எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இது நன்மையாய்ப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆவியானவர் எல்லா ஸ்டேஜ்லேயும் இன்வால்வ்டாக இருக்கிறார். இவங்க பிரயாணத்துக்கான ஐடியாவே அவர்கிட்ட இருந்தால் வருது. அங்கே பேசப்பட்ட காரியங்கள்லாம் ஆவியானவர் ஈடுபாடு காமிக்கிறாரு. அவரோடு கலந்து ஆலோசித்து ஒரு பயபக்தியோட ஜெபத்தோட கர்த்தருடைய வழிநடத்துதலோடு தான் அவங்க எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. இந்த அவங்க எடுத்த முடிவுகள், அங்கே நடந்த விவாதங்கள் எல்லாத்துலேயுமே ஆவியானவருடைய கரம் இருக்கிறது, டைரக்ஷன் இருக்கிறது. இதை நம்ம பார்க்குறோம்.
இது கலாத்தியரில் எங்கேயும் போதிக்கப்படுகிறது, அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளையும் அந்த லெட்டர்லேயே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட். அப்போது நாம் அதில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். ஆவியானவரை எப்போதுமே இன்வால்வ் பண்ணணும். ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியே பிதாவானவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் போதிப்பார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ரைட். தேவ வார்த்தையை நினைவுபடுத்துவார், வருங்காலத்தை குறித்து அறிவிப்பார். இப்படி பல காரியங்கள் வேதத்தில் நமக்கு ஆவியானவர் நமக்கு செய்வார்னு போதிக்கப்படுகிறது. அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் திரும்ப திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய முக்கியமான பங்கை நீங்கள் அங்கே பார்க்கலாம். பல இடங்கள் ஆவியானவர் இப்படி சொன்னார், அப்படி செய்ய சொன்னார், இப்படி வழி நடத்தினார், ஆவியானவர் பலமாக இறங்கினார் அப்படின்னு பல விதங்கள் ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பால்யாங்கிச்சோன்னு ஒரு மகா பெரிய ஊழியக்காரர். ரைட். தென்கொரியாவில் பெரிய சபையை வைத்திருந்தவர். அருமையான ஊழியத்தை செய்த மனிதன். அவர் ஒரு புக்கில் எழுதியிருந்தார் பாருங்கள். ரைட். கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ரைட். த ஹோலி ஸ்பிரிட் மை சீனியர் பார்ட்னர் அப்படின்னு. ரைட். அந்த புக்கு கிடச்சா வாங்கி படித்து பாருங்கள். ரைட். நல்ல புஸ்தகம். ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவரோடு எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நல்ல ஒரு அருமையான போதனை. அந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க, அதெல்லாம் நல்லது. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும், அவர்கிட்ட பேசணும், அவரோடு கூட ஒரு உறவு வளர்த்துக்கணும், அவரோட ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியம். ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் முக்கியம், ஒரு வெற்றிகரமான ஊழியத்திற்கும் இது முக்கியம். ஹல்லேலூயா. சரி, அடுத்து கவனிங்க. புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். பவுல் பாருங்கள், சுவிசேஷத்தை தன்னுடைய சுவிசேஷம்னு சொல்லுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மை காஸ்பல் அப்படின்னுவார். நீங்கள் ரோமர்கள் தான் நிருபம் 15ஆம் அதிகாரம் 16 இந்த கடைசி ஒரு 3 வருஷத்தை வாசிப்போம். 15. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். பாருங்க, கர்த்தர் எப்படி அந்த கிறிஸ்துவர்களை ஸ்திரப்படுத்துகிறாராம்? பவுலின் சுவிசேஷத்தின்படி கிறிஸ்தவர்களை ஸ்திரப்படுத்துகிறாராம். பாருங்க, ஏன் பவுல் அப்போஸ்தலன் என் சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறாரு? இது பைபிளில் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம்தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலலாம் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய தேவ மனிதர்களுக்கு பல காரியங்களை போதிப்பார். ரைட். பல வெளிப்பாடுகளை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அவங்க அதன்படி செய்து அதை இந்த பூமியில் நிறைவேற்றும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு, அந்த குறிப்பிட்ட பாதை, அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்கு அந்த ஊழியக்காரருடைய பேரையே வைப்பார். உதாரணத்துக்கு பாருங்கள், ஆசீர்வாதத்துக்கு குறித்த வெளிப்பாடும் போதனையும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் தான் அதை பெற்று அதை ஒரு பெரிய விதத்தில் அவர் செயல்படுத்தினார். ரைட். அதுக்கு கர்த்தர் என்ன பேர் வச்சார்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சொல்லுங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். ஆனால் அதை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டு அதை பூமிக்குள்ளே கொண்டு வந்ததுனால ரைட், அதுக்கு கர்த்தர் என்ன பேர் வைக்கிறாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதே மாதிரி தாவீது குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ராஜா எப்படி செயல்பட வேண்டும், ரைட், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு ராஜா எப்படி ஒரு தேசத்தை ஆள வேண்டும் என்பதற்கு
அவர் தான் உதாரணமாக இருக்கிறாரு. அதை எப்படி செய்யணுன்ற அந்த ஞானத்தை அவர் தான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு பூமியில் செயல்படுத்துகிறார். ஆதாம் அதை செஞ்சுருக்கணும். ஆக்சுவலாக ஆதாம் பாருங்கள், கர்த்தர் அவனை இந்த பூமியின் ராஜாவாக படைத்தார். இந்த பூமியை படைத்து அவன் கையில் கொடுத்து ஆண்டுகொள் அப்படின்னு சொன்னார். ஆதாம் கர்த்தரிடத்துலேருந்து ஞானத்தை பெற்று கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு ராஜாவாக இந்த பூமியை ஆதாம் ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும். அவன் செஞ்சுருக்கணும் அதை. ஆனால் அது செய்யலை. இப்போ கர்த்தருடைய பாதைகளை அறிந்த தேவ ஞானத்தை பெற்ற ஒரு தேசம் உருவாயிருக்குது. அந்த தேசத்தில் கர்த்தருடைய இருதயத்திற்கேற்ற ஒரு ராஜா வர்றான். அந்த ராஜா கர்த்தரை தேடி கர்த்தரிடத்துலேருந்து ஒரு ராஜா எப்படி செயல்படணும்னு ஞானத்தை பெற்று அதன்படி ஆளுகை செய்கிறான். ரைட்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஒரு ராஜா செயல்படுகிறான். அதனால் கர்த்தர் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா தாவீதின் வழி. ரைட்? அதுக்கப்புறம் வர்ற ராஜாக்களெல்லாம் கர்த்தர் இந்த தாவீதை வச்சு தான் அளக்கிறார். தாவீது வழியின்படி நீ நடந்தியா? ரைட்? தாவீதின் வழியின்படி நடக்கிறவர்கள் செழிக்கிறார்கள். அவங்களுடைய ஆட்சி நல்லா இருக்குது. அவங்களுடைய ராஜ்யம் ஸ்திரமுள்ளதாக, பலமுள்ளதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அந்த வழியின்படி நடக்காமல் உலகத்தின்படி ஆளுகை செய்யும்போது அவங்களுக்கு பிரச்சனை வருது, நியாய தீர்ப்பு வருது, துன்பங்கள் வருது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பைபிளில். அப்போ பாருங்கள், கர்த்தர் இதில் பிரியப்படுறாரு. அவருடைய ஞானம் தான், அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய அந்த போதனை இந்த பூமிக்குள்ள ஒரு மனுஷன் கொண்டு வரும்போது, முதல்ல கொண்டு வரும்போது அதுக்கு அவன் பேரையே வைக்கிறார். தீமையான காரியங்களை கூட கர்த்தர் அப்படி செய்கிறார். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு பைபிளில் காயினின் வழின்னு ஒன்று இருக்குது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை திருத்தி கொள்ளாமல் தன்னுடைய போக்கிலே போகிறது தான் காயினுடைய வழி. ஒரு முரட்டாட்டமான வழி. அதே மாதிரி யெரொபெயாமின் வழின்னு பார்க்குறோம். யெரொபெயாமின் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக தேவ ஜனங்களை கர்த்தர்கிட்டருந்து பிரித்து விக்கிர ஆராதனை செய்ய வைக்கிறது. அது யெரொபெயாமின் வழி. இப்படி தீமையான காரியங்கள் கூட வழி இருக்குது. பிலேயாமின் வழின்னு பார்க்குறோம். ரைட்? பணத்துக்கு ஆசைப்பட்டு பாவம் செய்கிறது இருக்குது பாருங்கள். அது பிலேயாமின் வழி அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இப்படி நன்மையான காரியங்களையும் சரி, தீமையான காரியங்களையும் சரி, இந்த ஒரு வழிகள் இதுக்கெல்லாம் கர்த்தர் அந்த ஆளோட பேரையே வைக்கிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், அவர் தான் இந்த புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும், அவங்க சுவிசேஷத்தை எப்படி கடைப்பிடிச்சு அவங்க லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற போதனையை கர்த்தரிடத்திலிருந்து டைரக்டாக பெற்றுக்கொண்டு ரைட் போதித்த அப்போஸ்தலன். ரைட்? அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை பவுலின் சுவிசேஷம்னே பைபிளே எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் தைரியமாக என் சுவிசேஷம்னு சொல்கிறார். மை காஸ்பல். ஹல்லேலூயா. சொந்தம் கொண்டாடுறாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. தப்பு கிடையாது. இது ஏதோ வெட்டி பெருமை கிடையாது, அகங்காரம் கிடையாது. இது என்னமோ ப்ரிசம்ச்சுவஸாக தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு அவரை ஏதோ பெருசாக யோசித்ததில்லை. இது கர்த்தரை அப்படி தான் செயல்படுறார். இவர் அந்த விதமாக அந்த வெளிப்பாட்டை இவர் பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு அதை கொண்டு அதை போதித்ததுனால கர்த்தர் இதை இவர் சுவிசேஷம்னே சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பவுல் அப்போஸ்தலன் அந்த மாதிரி சொல்லும்போது ஏன் சொன்னாருன்னு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம் தொடர்ந்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், ஐயோ வேற எங்கேயோ வந்துட்டோம். சரி, கலாத்தியருக்கு போகலாம் மறுபடியும் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். இப்போ பாருங்கள், இந்த பிரச்சனை வந்துருச்சு, குழப்பம் வருது. நல்லா படித்த மேதாவிகளாகிய பரிசேயர் சுவிசேஷத்தை ஃபாலோ பண்ணுறது இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவங்க இயேசுவை எதிர்த்த பரிசேயர்கள் கூட கிடையாது, இயேசுவை விசுவாசித்த பரிசேயர்கள். அப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா இவங்க சும்மா ரேண்டமாக இயேசு ஊழியம் பார்க்கும்போது அவரை சும்மா எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இயேசு தான் கர்த்தர்னு அறிக்கை செய்து, ரைட்? இப்போ விசுவாசிகளாக இருக்கிறவங்க. ஆனால் இவங்க இப்படி தான் செய்யணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய இந்த தாக்குதல்
ரைட். இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமான இந்த தாக்குதல் வந்து பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. அதனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறாரு, இதை நீக்கணும்னா அங்கே எருசலேமில் இருக்கிற அந்த பிரதான அப்போஸ்தலர்கள், அங்கே இருக்கிற மூப்பர்கள், இவங்கள்ட்டெல்லாம் போய் தன்னுடைய போதனையை சப்மிட் பண்ணி ஒரு அப்ரூவல் பெற்றுக்கொண்டா இந்த குழப்பம் தீரும்னு அவர் நினைக்கிறாரு. இது ஆக்சுவலாக கர்த்தர்கிட்டருந்து வந்த ஒரு வெளிப்பாடு தான், ரைட். அதன் அடிப்படையில் தான் அவர் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய போதனை தான் புறவினத்தார் மத்தியில் போதித்த இந்த காரியங்களை எடுத்து நல்ல பெயர் பெற்ற, கர்த்தருடைய அழைப்பை பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற, ரைட், அந்த மூத்த பிரதான அப்போஸ்தலர்களிடத்துலையும், ரைட், மூப்பர்களிடத்துலையும் தன்னுடைய அந்த போதனையை சமர்ப்பிக்கிறார். நீங்கள் சோதிச்சு பாருங்கள், இந்த போதனையை நான் சொல்கிறது எப்படி கரெக்டு தானே, ரைட், கரெக்டாக தப்பா சோதிச்சு பாருங்கள், சோதிச்சு பார்த்து நீங்கள் எனக்கு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி அந்த தன்னுடைய போதனையை சமர்ப்பிக்கிறார். இது ஒரு நல்ல பழக்கம், ரைட். இது வந்து எல்லாருக்கும் உதவும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இந்த ஒரு பிரின்சிபல், நம்ம வந்து நம்மளை காட்டிலும் அதிக தெரிஞ்சவங்கள்ட்ட நம்முடைய காரியங்களெல்லாம் சப்மிட் பண்ணுறது நல்லது. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்வது நல்லது. ஏன்னா இவங்களாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க, நல்லா ஊழியம் பார்க்குறவங்க, நிறையா தெரிஞ்சவங்க, தரமான ஊழியம் செய்கிறவங்க, ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையுள்ள, ரைட், தேவராஜ்யத்தில் மிகுந்த பலனை உண்டாக்குகிற ஊழியத்தை செய்தவர்கள். அப்போ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வந்து நம்முடைய போதனைகள், நம்முடைய நம்பிக்கைகள் இவைகளெல்லாம் சமர்ப்பித்து அதை சோதித்து பார்க்குறது நல்லது, ரைட். இதெல்லாம் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, தவறான போதனைகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இது வந்து உங்களை பாதுகாக்கும். இந்த சப்மிஷன் டு யுவர் எல்டர்ஸ். ஆனால் இதில் ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லார்ட்டையும் போய்லாம் சொல்லக்கூடாது, ரைட். அவர் பாருங்கள், குறிப்பாக இங்கிலீஷில் டு தோஸ் ஆஃப் ரெப்புடேஷன், இங்கே தமிழ் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன், ஆயினும் ஹல்லேலூயா டு ஜீசஸ், நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு, அதாவது கொஞ்சம் பேருக்கு. ஆனால் யார் கொஞ்சம் பேர்னால் எப்படிப்பட்டவங்க? யாரோ எவருக்கெல்லாம் இல்லை, பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்படி பேர் பெற்ற, ரைட், அப்போஸ்தலர்களிடத்தில் தன்னுடைய சுவிசேஷத்தை சமர்ப்பிக்கிறார், ரைட். அவங்க இயேசு கூடவே இருந்தவங்க, இயேசுடைய போதனையை நல்லா கற்றுக்கொண்டவங்க, ரைட். பல துன்பங்களுக்கு மத்தியில், பல உபத்திரவங்களுக்கு மத்தியில், ஜீவனுக்கே ஆபத்தான சூழ்நிலைகளில் கூட இயேசுவுக்கென்று வைராக்கியமாக ஊழியம் பார்த்தவர்கள். அவங்க ஊழியத்தில் மிகுந்த கனி இருக்கிறது, ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுகிறது, ஆவியானவருடைய சீல் ஆஃப் அப்ரூவல் அவங்க மேலே இருக்குது, ரைட். அப்படிப்பட்ட ஆட்கள் இடத்துல கொண்டு போய் தன்னுடைய போதனையை சமர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது முக்கியம். பாருங்கள், நம்ம பொதுவான வாழ்க்கையில் கூட எல்லாத்தையும் போயெல்லாம் அட்வைஸ் கேட்கக்கூடாது. சரி, இப்போ அட்வைஸ் கேட்குறோம், இல்லை உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறோம், நீங்கள் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா, போகிறேன் வரவன்ட்டெல்லாம் போய் அப்படி கேட்கக்கூடாது. பாருங்கள், இப்போ என் பெற்றோர்கள் எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சில ஏரியாவில் ஸ்ட்ரென்த்து, அதில் வந்து அவர் ரொம்ப தேர்னவர். எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில காரியங்களில் தேர்னவங்க. இப்போ எனக்கு இந்த பிஸ்னஸை குறித்த காரியங்கள், கவர்மெண்ட்டுக்கு குறித்த காரியங்கள், டாக்குமெண்டேஷன், பேங்க்கு குறித்த காரியங்கள், அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது தெரியணும், ஏதாவது கற்றுக்கணும்னா எங்கள் அப்பாட்ட அதை போய் தான் கேட்பேன். அதை எப்போ இது என்ன பண்ணு, இது எது பண்ணு, இது என்னென்னு பாரு, இது எப்படி செய்கிறது அப்படின்னு அப்பாட்ட தான் போய் கேட்பேன். ஏன்னா அப்பா தான் அதில் எக்ஸ்பர்ட். அப்பா ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த காரியங்களெல்லாம், ரைட். பல ஆண்டுகளாக அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறாரு. அதனால் அவருக்கு நல்லா தெரியும் அந்த காரியங்களை குறித்தலாம். ஏதாவது ஆலோசனை வேணும்னா அந்த காரியங்களெல்லாம் அப்பாட்ட போய் தான் கேட்பேன்.
அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஆவிக்குரிய காரியங்களில் ரைட், குடும்பத்தின் காரியங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அம்மாட்ட போய் தான் ஆலோசனை கேட்பேன். அம்மா அதில் ஒரு தேர்நாள். அதே மாதிரி அம்மா வந்து நல்லா ஜெபிக்கிறவங்க, ஆவியானவருடைய சத்தத்தை நல்லா கேட்கக்கூடியவங்க. அதனால் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அம்மாட்ட போய் கேட்பேன். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அதில் அவங்க நல்லா தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ரைட். இந்த மாதிரி நம்ம பார்த்து நிதானித்து கேட்கணும். எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும்லாம் சொல்லக்கூடாது. ஒரு சிலர்கிட்டலாம் எதையுமே சொல்லக்கூடாது. ஒரு சிலருக்குலாம் நம்ம பேர் கிண்டலாக சொல்லுவோம் தெரியுமா, ஆல் இண்டியா ரேடியோன்னு. ஒரு சிலர்லாம் ஏன் அவங்கள்ட்ட சொன்னால் போதும் ஊர் முழுசாக பரப்பிடுவாங்க. ரைட். அவங்கள்ட்ட சொல்கிறது ஒன்று தான், மொத்த ஊருக்கும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான். ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்கலாம். பாருங்கள், ஏன்னா இந்த புரணி வந்து ரொம்ப வேகமாக பரவும் இல்லையா? அது கிறிஸ்தவர்களும் செய்கிறாங்க. அது நம்ம கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய பேர் வச்சுருவாங்க, அதை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து நீங்கள் ஜெபிப்பீங்கள்ல, நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் இதுக்கு ஜெபிப்பீங்கள்ல, அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்து இன்னொரு கிறிஸ்தவனை பிடிச்சி, நான் பொதுவாக இதெல்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் ஜெபிப்பீங்கள்ல, உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் இதுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பீங்க, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்படியே அது எல்லார்ட்டையும் போயிடும். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே சபை முழுசாக தெரிஞ்சிடும். அடுத்த வாரம் நீங்கள் சபைக்கு போகும்போது எல்லாம் அப்படியே உங்களே பார்ப்பாங்க. அல்லேலூயா. இல்லையா? இது வந்து அவிசுவாசிகள் மத்தியிலையும் நடக்குது, கிறிஸ்தவர்கள் மத்தியும் நடக்குது. ஏன்னா இந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரலை. ரைட். இன்னும் அவங்களுடைய சுபாவங்கள், கேரக்டர்லாம் இன்னும் மாறாமல் இருக்குது இல்லையா? அதனால் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லும்போது எல்லாத்தையும்லாம் சொல்லக்கூடாது. ரைட். இவங்க யார், இவங்க நம்பிக்கைக்கு தகுந்தவங்களா, ரகசியத்தை பாதுகாக்க தெரிஞ்சவங்களா, இவங்கள்ட்டலாம் ஒரு மேட்ரு சொன்னால் இது இவங்கள்ட்டே நிற்குமா, இது ஊர் புறம் போகுமா, இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் நிதானிக்கணும், இதெல்லாம் தியானித்து தான் பேசணும். ரைட். எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும்லாம் சொல்லக்கூடாது. அவர் கிறிஸ்தவர் பிரதர் அப்படின்னு அதுக்கு கிறிஸ்தவங்களையும் சோதிச்சு பார்க்கணும், சும்மா எல்லாரையும்லாம் நம்பக்கூடாது. புரியுதா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, பாருங்கள், இங்கே பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், பொதுவாக யாருனாலும் யார் எவருன்னு தெரியாமல் எல்லார்ட்டையும் போய் தன்னுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்கல. அவர் நல்ல சோதிக்கப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட, கனி தருகிற ஊழியத்தை உள்ள பிரதான அப்போஸ்தலர்களிடத்துலையும் மூப்பர்களிடத்துலையும் தன்னுடைய போதனையை சமர்ப்பிக்கிறார். இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கலாம். இங்கே அதுவும் ப்ரைவேட்டாக கூப்பிட்டு சொல்கிறார். ரைட். அங்கே இப்போ பொதுவாக ஜென்ரல் மீட்டிங் ஒன்று நடக்குது, இங்கே எழுதி இருக்கிறத பார்த்தா ப்ரைவேட் செட்டிங்கில் சொல்லியிருக்கிறார். ரைட். அவங்க கேட்குறாங்க, இவர் சொல்கிறத கேட்குறாங்க, இவருடைய போதனையை கேட்குறாங்க. கேட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம அப்புறமா போகலாம். ரைட். அடுத்த மெசேஜில் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்போது அவர் செஞ்சது இங்கே ஒரு முக்கியமான காரியம். அவர்கிட்ட இதை நம்மளும் கற்றுக்கலாம். ரைட். 2 பாயிண்ட் இதில். ஒன்று, நம்மளை தாழ்த்தி கொண்டு நம்முடைய நம்பிக்கைகளாக இருக்கலாம். அநேக விசுவாசிகளுக்கு அவங்க நம்புறது இது சரியா தப்பா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா வளர்ந்த விசுவாசிகள், முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகள், இல்லை நல்ல பாஸ்டர்மார், இல்லை நல்ல ஊழியக்காரவங்கள்ட்ட உங்களுடைய அந்த பிலீஃப் சிஸ்டம், நீங்கள் நம்புகிற அந்த காரியத்தை குறித்து நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு ரைட் அவங்களுடைய கருத்தை அறிந்து கொள்வது நல்லது. ரைட். ஹல்லேலூயா. நீங்கள் கரெக்டாக இருந்தால் இது கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும். ஒருவேளை நீங்கள் தப்பாக இருந்தால் இது சரியில்லை பிரதர், வசனம் இப்படி சொல்லுது, ரைட், நீங்கள் நம்புகிற இந்த காரியம் வசனத்துக்கு விரோதமாக இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. இது ஊழியக்காரர்களுக்குமே இது நல்லது. ஏன்னா சில சமயம் நம்ம போதிக்கிற காரியங்கள் அவ்வளோவா கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதுதான் சரின்னு, ரைட், ஆனால் அது கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ரைட், ஒரு அப்படி நீங்கள் ஷுவராக இல்லை கொஞ்சம் கிரிட்டிசிசம்லாம் வருது, உங்களுக்கு பைபிளில் அதுக்கான தெளிவான அத்தாட்சி உங்களுக்கு தெரியல,
இது எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு தெரியல, இது எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு தெரியல, இதை குறித்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்லாம் தோணுச்சுன்னா கட்டாயம் செய்யுங்க. போய் நல்லா முதிர்ந்த விசுவாசிகள்கிட்டையோ இல்லை முதிர்ந்த ஊழியக்காரவங்க அவங்கள்ட்ட காமிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பைபிளில் இதை குறித்து என்ன சொல்லுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி கவுன்சில் கேட்குறது நல்லது, ஊழியக்காரர்களுக்கும் நல்லது, விசுவாசிகளுக்கும் நல்லது. ஒரு சைடு நீங்கள் சரியாக இருந்தால் அது உங்களை பலப்படுத்தும், தவறாக இருந்தால் பெரிய பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களை திருத்திக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பவுல் அப்போஸ்தலன் இடத்துலேருந்து அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறாரு. ஆண்டவராக இயேசுவே அவருக்கு தரிசனமாகி அநேக காரியங்களை போதித்தார். இவர் இந்த சுவிசேஷத்தை அப்படி தான் பெற்றுக்கொண்டார். அப்படி இருந்துமே அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த பிரச்சனை தீரும்படி தன்னுடைய போதனையை சமர்ப்பிக்கிறார் பாருங்க. அவர் ஈகோவை பார்க்கல, நானும் அப்போஸ்தலன் தான், நான் சொல்கிறதான் சரி ரைட் அப்படின்னா சொல்லலை பாருங்க. அதை அவங்கள்ட்ட சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்து அவங்களுடைய ஒப்பீனியனையும் பெற்றுக்கொள்ளுகிறார். இதெல்லாம் முக்கியம். அவரே சொல்கிறார் பாருங்க, நான் வீணாய் ஓடாதபடிக்கு இது வரைக்கும் செஞ்ச ஊழியம்லாம் வேஸ்ட் ஆகிடாமல் இருக்கணும் இல்லையா? உயிரை பணையம் வச்சு ஊழியம் பார்த்துட்ருக்கிறாரு, அது வேஸ்ட்டாக போகிறதுக்கா? ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்களேன், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. தப்பான டைரக்ஷனில் ஊழியம் பார்த்துட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகும். அது பவுல் அப்போஸ்தலன் தேவ ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்யணும், ரைட்? கர்த்தருக்கென்று வாழணும், வைராக்கியமாக செஞ்சிட்ருக்கிறார். வைராக்கியம் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏன்னா முதல்ல அவர் வாழ்க்கையில் உண்டான அநேக பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். நிறைய வைராக்கியம் இருந்துச்சு, ஆனால் இயேசுவை குறித்த சரியான அறிவு இல்லாததுனால சபையை துன்புறுத்திட்டு இருந்தார் இல்லையா? இப்பயும் வைராக்கியமாக தான் இருக்கிறாரு, ஆனால் இயேசுவை குறித்த சரியான அறிவு இல்லாமல் வேறு டைரக்ஷனில் ஏதாவது செஞ்சிட்டு இருந்தா அவ்வளோயே. அதனால் அதை சப்மிட் பண்ணி அதை குறித்து ஒரு பர்மனண்ட் கிளாரிட்டி உண்டாகும்படி தன்னுடைய போதனையை அவங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறார் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரைட், இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அவருடைய அந்த பணிவு, அவருடைய அந்த தாழ்ச்சி, கர்த்தருக்காக அவருக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம், ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல், இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியத்தை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.